Welcome to MSK Life Clinic Foundation. Life renovation, life reconstruction, knowledge replacement, knowledge reorganization. இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே தியரி. ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும் பொழுது who will lead, who is a leader, who is intelligent, who is less intelligent அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இன்டெலிஜென்ட்டை மட்டும் டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய இந்த ஃபேமிலி லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஒரு பெண் எங்கேயோ வாழ்கிறாரு, ஒரு ஆண் எங்கேயோ வாழ்கிறாரு. ஒரு பெண்ணுடைய பாரம்பரிய இயல்புகள், அதாவது பழக்க இயல்புகள், சுற்றுப்புற சூழல் இயல்புகள், இதன் அடிப்படையில் அந்த ஒரு பொண்ணு வளர்ந்துருப்பா. அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து தோல்வியோ அல்லது தொடர்ந்து வெற்றியோ பெற்றிருப்பா. இதே மாதிரி அந்த ஆணும் தொடர் வெற்றி தொடர் தோல்வி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்து ஒரு இணைப்பு இருக்க முடியாது, இணைப்பு இருக்க தெரியாது. இணைப்புனா என்னன்னே தெரியாது. அதுக்கு தான் வந்து இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ இவங்களுடைய ஸ்பீட் ஆஃப் டாக், ஸ்பீட் ஆஃப் திங்கிங், அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் பிஹேவியர், இது வந்து சேம் இன்னொருத்தருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இதற்குள்ளே வரக்கூடிய முரண்பாடுகள் தான் அந்த குடும்ப இணைப்பை வந்து பிரிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அப்போ ஃபேமிலி இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது யாருக்கு அவசியம்னா, யார் வந்து தன்னை முன்னேற்றிக்கணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கு இது அவசியம். அதாவது இதுவரைக்கும் கோர்ட்டில் நடந்த கேஸ்களெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்யலை. ரிலேஷன்ஷிப்கிட்ட வந்து ஆலோசனை எடுத்திருப்பாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஆலோசனை எடுத்திருப்பாங்க. அப்போ நட்பு என்பது உன் சார்ந்து இருக்கும், வெறுப்புங்கிறது ஆப்போசிட் சார்ந்து இருக்கும். குடும்ப உறவினர்கள் வந்து பெரும்பாலும் பெண் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பெண் மீது வெறுப்பு இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கும் ஆண் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஆண் மீது வெறுப்பு இருக்கும். அப்போ வெறுப்பை உள்ளடக்கிய பேச்சு தான் சொந்தக்காரங்கிட்டும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ட்டு இருக்கும். இது வந்து அறிவியல் ரீதியாக இருக்காது. அதுக்கு தான் வந்து ஃபேமிலி கன்சல்டேஷன்ஸ் வந்து அவசியம். நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறோம். எல்லா மனிதர்களுமே வந்து உணர்ச்சி சார்ந்து, அன்பு சார்ந்து, அக்கறை சார்ந்து முடிவெடுப்பாங்களே தவிர அறிவியல் சார்ந்து, மன இயல்பு சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, சமூகவியல் சார்ந்து, உடல் நலம் சார்ந்து, உள்ள நலம் சார்ந்து முடிவெடுக்க தெரியாது. ஏன்னா இது தனி சப்ஜெக்ட். அரிசி சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து அரிசி வியாபாரம் பண்ண முடியாது. வீட்டில் குடியிருக்கிறவங்க வீடு கட்ட முடியாது. வீடை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பீப்புள்கிட்ட கொடுத்து தான் கட்டிக்க முடியும். நம்ம முடிங்கிறதுக்காக நம்மளே கட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம ட்ரெஸ் போடுறதுக்காக நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. ஆனால் இப்படி இருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையை தானே டிசைட் பண்ணி வாழ முடியுங்கிறது ஒரு அறிவியலுக்கு முரண்பாடான ஒன்று, அறிவியலே இல்லாத ஒரு செயலாக தான் இருக்குது. அதனால தான் குடும்ப முரண்பாடுகள் அதிகமாகி பல பெண்களும் ஆண்களும் வந்து தற்கொலை அளவுக்கு போயிடுறாங்க. லைஃப் ரெனோவேஷன், லைஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், நாலேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், நாலேஜ் ரீஆர்கனைசேஷன், இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே தியரி. இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையை ஆற்ற வந்திருக்கிற டாக்டர் எம்எஸ்கே உதயநிதியின் அவர்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.